இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. குறள் எண் 128. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்று ஆகாதாகிவிடும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீயவையாகிய சொற்களின் பொருள்களால் பிறர்க்கு வரும் துன்பம் ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டாயின் அவனுக்கு பிற அறங்களால் உண்டான நன்மை தீதாகிவிடும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீங்கு பயக்கும் பொய், கடுஞ்சொல் அடக்கமில்லாமல் அகங்காரமாக நடக்குதல், இது போன்றதொரு பிறர்க்கு இது போன்றவைகளால் பிறர்க்கு துன்பம் ஒன்று பேசினாலும் அவன் ஏற்கனவே மேற்கொண்ட அறச்செயல்களாகிய பொறாமை, கோபம், பேராசை, கடுஞ்சொற்களை கூறுதல், இத்தகைய குணங்களை தவிர்த்து அறத்துடன் வாழ்பவனாக இருந்தாலும் அத்தகைய கெடுதலாகிய குணங்களை தவிர்த்து நல்லவனாக நற்செயல்கள் நிறைந்த நல்லவனாக இருந்தாலும் ஒரு குற்றத்தை அதாவது அறம் மேற்கொண்டிருந்தாலும் நற்செயல்கள் உடையவனாக இருந்தாலும் இவைகளால் அவன் அடைந்த நன்மைகள் இருக்குல்ல, அது பூரா தீயனவாகிவிடும் என்கிறார். அதாவது ஒவ்வொரு குறளுக்கும் எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிற பாருங்க. அதாவது ஏற்கனவே அவன் அறச்செயல்களை உடையவன் தான். என அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இந்த குணங்களை தவிர்த்தவன் தான் அறம் என்கிறார். இந்த குணங்களை தவிர்த்தவன் தான் அவன். தவிர்த்து நற்செயல்கள் உடையவனாக அவன் திகழ்ந்த போதிலும் ஒரு தன்னுடைய சொல்லால் ஒருவனுக்கு தீமை செய்துவிட்டால் அவன் இதுவரை செய்த நற்செயல்களால் அந்த அறச்செயல்கள் இருக்குல்ல, அதனால் எந்தவித பயனும் இல்லை, தீமையே தரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்க, ஒவ்வொன்றும் சொல்கிறார் பாருங்க. இவன் எல்லா விஷயத்திலையுமே நாம் அறச்செயல்களாகவே இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், அறத்தோடு வாழ வேண்டும், கடமையோடு வாழ வேண்டும், கண்ணியத்தோடு வாழ வேண்டும், கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும். இப்படி நமக்கு அவர் ஒவ்வொரு குறளிலும் இப்போ இந்த அடக்கம் உடைமை என்ற அதிகாரத்தில் 10 குறளை சொல்லியிருக்கிறார் என்றால் 10 குறளிலும் வெவ்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான அவருடைய அதனால தான் அவருடைய குறள், அதனால தானே உலகமெங்கும் மேலோங்கி நிற்கிறது. உலகத்திலேயே அதிக மொழிகளில் வெளியான ஒரே நூல் திருக்குறள் தான். அதனை நாம் தமிழ் மண்ணில் பிறந்த நாம் மறக்கவே கூடாது. தமிழ் மொழி இன்றைக்கு உலகமெல்லாம் பேசப்படுகிறது என்றால்
அது உண்மையிலேயே தெய்வப்புலவர் திருவள்ளுவரால் தான் நமக்கு தமிழுக்கு கிடைத்த பெருமை மறக்க முடியாத ஒன்றுங்க. அதனால் பாருங்கள், அதனால் மாணவ செல்வங்கள் தினந்தோறும் முதல்ல கல்வி, அதுக்கடுத்து அதாவது முயற்சி உடைமை, அந்த 2 குறள்களையும் 10 குறள்களையும் 20 குறள்களையும் தினந்தோறும் ஒரு குறள் முதலில் படியுங்கள். அதுக்கப்புறம் மற்ற அதிகாரத்துக்கு எல்லாத்தையும் படியுங்கள். 1330 குறள்களையும் படியுங்கள். அப்படி வாசித்து அதை படித்தால்தான் உங்களுக்கு நல்லது, ஒரு மனிதன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த இளம் வயதிலிருந்தே உங்களுக்கு உருவாகும். அந்த இளவயதிலிருந்தே உருவாகும் எண்ணங்கள் என்றைக்குமே அழியாதுங்க. மாணவ செல்வங்களே, தயவுசெய்து நான் சொல்வதையெல்லாம் தவறு என்று நினைக்காதீங்க. நான் சொல்வதையெல்லாம் என்னமோ அம்மா வெட்டித்தரமாக பேசிட்டு போனான் அப்படின்னு நினைக்காதீங்க. பெற்றோர்கள் தான் நான் இது பண்ணுறேன். ஏன்னா அவங்க இது வச்சுருக்காங்க, செல்ஃபோன் இல்லாத ஒரு மாணவனே கிடையாது. அதனால் தயவுசெய்து இந்த யூடியூப்பில் என்னுடைய இதை பரமசிவம் எழுத்தாளர். நான் ஏற்கனவே கணக்கு அலுவலராக இருந்து பணிபுரிந்தவன். ஓய்வுக்கு பின் முதலாக படித்த குறள் திருக்குறள். அதனால்தான் என்னால் எழுத முடிந்தது. நான் இப்போ ஒரு எழுத்தாளர். 8 புத்தகங்கள் எழுதிவிட்டேன். 9வது புத்தகம் எழுதி கொண்டே இருக்கிறேன். அதனால் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் முதலில் திருக்குறளை படியுங்கள். நிச்சயம் என்னடா இது படிக்க போகிற டயத்தில் திருக்குறள் சொல்கிறார் அப்படி நினைக்காதீங்க. வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்கள் என்ன அலைபேசியை பேசுகிறீர்கள், அலைபேசியை ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி விடுங்கள். அதை விட்டுவிட்டு இதில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்வில் முன்னேறுவீர்கள். அதில் மாற்ற முடியாது. எழுதி வைத்துக்கொண்டு டைரி, நீங்கள் முதல்ல டைரி எழுத முயற்சியுங்கள். ஏன்னா ஒரு டைரியை அப்பாவிட்ட சொல்லி முதல் ஆண்டு பிறந்த உடனே ஜனவரி மாதத்துக்கு இப்போ டிசம்பர் மாதத்திலே ஒரு டைரி வாங்கி கொடுத்துருங்கப்பான்னு கேளுங்க. நிச்சயமாக அவர் வாங்கி கொடுப்பார். எவ்வளவோ செலவு பண்ணுறவர் இது செய்ய மாட்டாரா? அந்த டைரியில் இன்னைக்கு என்னென்ன செய்தோம் அப்படின்னு எழுதி அடுத்த ஆண்டு அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கும். எனவே மாணவ செல்வங்களே, தொடர்ந்து படியுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது ஆவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.